வணக்கம். தாய் வீடு ஜனவரி 2024 பாலஸ்தீனம். வாசிப்பது ஆனா கந்தசாமி. பாலஸ்தீனத்து மானிட உதிரத்தை உறிஞ்சி உடல் வளர்க்கும் அகோர அதிகாரம் ஒளிவருடங்களை கடந்த ஒரு மின்மினி புள்ளியில் மானிடம் உயிர் தப்பி வாழட்டும் என்ற அணு அளவு உணர்வு கூட உன்னிடத்தில் தோன்றாது என தெரிந்தும் வேண்டுகிறேன். உங்கள் துப்பாக்கி பூந்திரிகளை ஊதி அணைத்து விடாதே. வழக்கம்போல் கொலைப்பணிகளை தொடர்ந்தும் செய். உனக்கென்ன அண்ணன்மார் அதிகம்? உன் கோமகன்மார் புழுக்கள் கூட வெறுக்கும் அழுக்கக்கள் மீது உனக்கென விரித்த செங்கம்பளம் நீண்டு கிடக்கும். உன் சீழ்வடியும் கால்களின் ராஜ நடைகளுக்காக காத்து கிடக்கும். இரத்த கரை படிந்த உன் பாவக்கரங்களை கைப்பிடித்து கழுவிவிட நைல் நதிக்கு பாத்தி கட்டி காத்திருப்பார் அமெரிக்க கோமகனார். ஈய சன்னங்களை ஈயும் அட்சய பாத்திரங்களை தரும் ஆபுத்திரர்கள் அதிகமுண்டு உன்னுடன். சமரசத்தை தின்று தீர்த்து துப்பாக்கி விசையை அழுத்தி ஆனந்த வரிகொள்ளும் உன் விரல்களிடம் பேச என்ன இருக்கிறது? உன் கொலை விருந்தில் எச்சமென ஏதும் எஞ்சியிருந்தால் இடிந்து போன வீட்டுச் சுவரில் எழுதிவை. எரிந்தோ சிதைந்தோ கிடக்கும் இவன் ஒரு அரேபியன் என்று மறந்து விடாதே. வரலாறுகள் இறப்பதில்லை. ஒன்று போனால் 9 மீண்டு வரும். இருட்டை அடைகாத்து அடைகாத்து வெறுமையுற்று வெறுப்படைந்து வெந்த மானிடம் அது. தீக்குச்சி வேண்டாம், தீப்பந்தம் வேண்டாம், ஒரு மின்மினியின் ஒளியை ஏறும் இரவலாய்த்தாருங்கள் என்கிறது ஒரு பாலஸ்தீன குழந்தையின் அழுகுரல். தனக்கென ஒரு சூரியனை கொண்டிருந்த இனம் இன்று யாசிப்பது ஒரு சிட்டிகை, ஒரே ஒரு சிட்டிகை ஒளியைத்தான். நன்றி.